ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், திருப்பதி தேவஸ்தானம் தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்காக ஒரு புதிய ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபெசிலிட்டி, எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தரிசனம் வர்ற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே நிறைய பயனுள்ள விஷயங்களை தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் எது ரிலேட்டடானது அப்படின்னா, ஆஃப்லைன்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமும் லக்கி டிப் ஓபன் பண்ணுவாங்க, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுல செலக்ட் ஆகல அப்படின்னா நம்ம திருமலைக்கு தரிசனம் போகும்போது ஆஃப்லைன்ல சிஆர் ஆபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்லயும் நம்ம அடுத்த நாள் நடக்கக்கூடிய சேவாவுக்கு முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜிதம் கவுண்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப ஆர்ஜிதம் கவுண்டர்ல நம்ம செலக்ட் ஆயிருந்தோம்னா அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நிறைய பேத்துக்கு அது சிரமமான விஷயங்களா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பே லிங்க் எஸ்எம்எஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி அவங்க கூடுதலா சொல்லியிருக்க விஷயத்த நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆர்ஜிதம் கவுண்டர்ல செலக்ட் ஆகக்கூடிய அந்த ஒவ்வொரு டிவோட்டிஸும் நம்ம திரும்ப போயிட்டு கவுண்டர்ல போய் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம செலக்ட் ஆன எஸ்எம்எஸ் கூட நமக்கு பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க்கும் அனுப்பிடுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுல இப்போ சுப்ரபாத சேவா அப்படின்னா நீங்க 120 ரூபாயா 240 ரூபாயா பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட்டும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எங்க செலக்ட் ஆக போறோம், சரி சாமி பார்த்தோமா கீழே இறங்கினோமா அப்படின்னு இருப்போம். இப்போ கீழே இருந்து திரும்ப மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம இந்த டிக்கெட்டை நம்ம மொபைல்ல எஸ்எம்எஸ் வந்தது மூலமாவே பே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இதை பத்தி அவங்க சொல்லியிருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவங்க தெலுங்குல கொடுத்துருக்கதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஆர்ஓ லக்கி டிப்ல சேவை டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு பே லிங்க் எஸ்எம்எஸ் அப்படின்றதும், கவுண்டர்களுக்கு செல்ல தேவையில்லை, ஆன்லைன் பணம் செலுத்தி டிக்கெட் பிரிண்ட் எடுக்கலாம். விரைவில் இந்த வசதி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரஸ் அப்டேட் இன்னைக்கு தாங்க வந்திருக்கு. திருமலையில ஆஃப்லைன்ல ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை மற்றும் பிரேக் தரிசனம் பெற்ற பக்தர்களுக்கு டிக்கெட் பெறும் செயல்முறையை எளிதாக்கும் வகையில் டிடிடி புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. பே லிங்க் எஸ்எம்எஸ் மூலம் பக்தர்கள் ஆன்லைனில் பணம் செலுத்தலாம் மற்றும் கவுண்டர்களுக்கு செல்லாமல் சேவை டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். லக்கி டிப் மூலம் பெறப்படும் சேவை டிக்கெட்டுகள் சிஆர்ஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டர்கள்ல பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்டு வருவது தெரிந்ததே. இந்த முறையில் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் கவுண்டர்களுக்கு பணம் செலுத்தி டிக்கெட் பெற வேண்டி இருந்தது. புதிய முறையில் கட்டண இணைப்பு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும். பக்தர்கள் அந்த இணைப்பை கிளிக் செய்து யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலம் ஆன்லைனில் பணம் செலுத்தி சேவை டிக்கெட்டுகளை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம். இந்த புதிய அமைப்பு தற்போது சியோராவில் இருக்கக்கூடிய லக்கி டிப் கவுண்டர்களில் சோதனை முறையில் செயல்படுத்தப்படுகிறது. எம்பிசி 34 கவுண்டரில் விருப்ப ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்படும் ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள் மற்றும் பிரேக் தரிசன டிக்கெட்டுகளுக்கும் இந்த முறையானது விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள அப்டேட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா உடனே அந்த கவுண்டருக்கு எங்க இருந்தாலும் நம்ம போகணும், போயிட்டு நம்ம உடனே பே பண்ணிட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இனி கிடையாது. உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த லிங்க் மூலமா நீங்க பே பண்ணிட்டு டிக்கெட்டையும் அதிலேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இன்னும் கூடுதலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்டா டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டா இருக்குங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்டேஷன் கொடுப்போம். எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீடியோவா நம்ம ஷேர் பண்றது வழக்கம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.